நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் ஸ்கூல்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட வந்து 15 இயர்ஸ் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டோம். 12 இயர்ஸ் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டோம்ன்னும்போது, அது உண்மையிலேயே பார்க்கும்போது நமக்கும் சந்தோஷமா தான் இருக்கும். ஒரு நல்ல எக்ஸாம்பிளா தான் இருக்கும். குழந்தைங்க கிட்ட காட்டக்கூடாதுன்ற விஷயமாலாம் அது இருக்காது. ஆனா, அதெல்லாம் இன்ஸ்பைரிங்கா எடுத்துக்கிட்டு, சில குழந்தைகள் வந்துட்டு சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கும்போது வந்து, நான் கடைசி வரைக்கும் இவங்க தான். இவங்க இல்லன்னா நான் என் வாழ்க்கையே முடிச்சுக்குவேன்ற அளவுக்கு போறாங்க இல்லையா? ஸோ இத எப்படி மேனேஜ் பண்றது? இந்த மாரி கன்டினியூஸா வந்து ஒரு நெறைய இயர்ஸ் வந்துட்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்க இருக்கிறாங்க. ஓகே. தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் எதனாலங்கன்ட்டு. அந்த இடத்துல அந்த 2 பேருக்குமே வந்து லிசனிங் வித்தவுட் இன்டர்பிரெட் பண்ணாம லிசன் பண்றது இருக்கும். அதாவது பேசும்போது ஜட்ஜ்மென்டலா இல்லாம, நடுவுல ஸ்டாப் பண்ணாம 2 பேருமே லிசனிங் வந்து இருக்கும். 2வது வேலிடேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த வேலிடேஷன் பார்ட்ல வந்து எப்படின்னா, இப்ப நீங்க எனக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்றீங்க. நீங்க ஏதோ மனசு கஷ்டப்பட்டு என்ட்ட சொல்றீங்க அத. எனக்கு அது பிடிக்கல தான். நீங்க தப்பா தான் சொல்றீங்க. பட் ஐ வில் வேலிடேட் யூ. ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ. உன் பெயின் எனக்கு புரியுது அப்படின்னு. இந்த வேலிடேஷன் அந்த 2 பேருக்குமே நடக்கும். அது பொய்யா இருந்தாலும், உண்மையா இருந்தாலும், அப்ப எப்படி நம்ம பிரெயின் எடுத்துக்கணும், ஓகே இவங்க வந்து நம்மள வேலிடேட் பண்றாங்க. ஸோ வேலிடேஷன் பண்ணோனே இந்த ட்ரஸ்ட் டெவலப் ஆயிடுது. இந்த 3 ப்ராப்பரா நடந்துட்டே இருந்தது அப்படின்னா, அந்த லவ் அந்த ரிலேஷன்ஷிப் வில் கன்டின்யூ. திஸ் திஸ் வில் ஹேப்பன் ஈவன் ஆஃப்டர் மேரேஜ்.